ஓகே, நாங்கள் கிளாஸை ஸ்டார்ட் பண்ணுவோம். நாங்கள் இன்றைக்கு பார்க்க போகிறது நிறைவேற்றுத்துறை. நாங்கள் 1978ஆம் ஆண்டு யாப்பில் மக்களறைமை, அடிப்படை உரிமை, அரச கொள்கை வழிகாட்டல் தத்துவம், பாராளுமன்றம் போன்ற தலைப்புகள் எல்லாத்தையும் நாங்கள் முடிச்சிட்டு இன்றைக்கு நிறைவேற்றுத்துறை அப்படிங்கிற ஒரு தலைப்புக்கு நாங்கள் போக போகிறோம். உங்களுக்கு தெரியும், ஒரு அரசாங்கத்தில் சட்டத்துறை, நிர்வாகத்துறை, நீதித்துறை கட்டாயமாக அமைஞ்சிருக்கும். அதில் சட்டத்துறைக்கு பொறுப்பாகத்தான் 1978ஆம் ஆண்டு யாப்பில் சொன்னாங்க. அது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பாராளுமன்றத்தின் மூலமாகவும், அதே போல சில டைம்ல ஒப்பங்கோடல், ஒட்டுமொத்த மக்கள்கிட்டையும் கேட்டு அந்த சட்டத்துறை நடைமுறைப்படுத்தப்படும், அங்க சட்டங்கள் இயற்றப்படும் அப்படின்னு சொன்னாங்க. எப்பயுமே சட்டங்கள் இயற்றப்பட்டாலும் அதனை நடைமுறைப்படுத்துறது யாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. அப்ப பாராளுமன்ற அரசாங்க முறை உள்ள நாடுகள்ல பிரதமர் தலைமையிலான அமைச்சரவை தான் அதற்கு உரிய ஆட்களாக, பவர்ஃபுல்லானவங்களாக இருப்பாங்க. அப்ப அந்த நாடுகள்ல பிரதமர் தான் பெரிய ஆள். முதலமைச்சர் அல்லது பிரதமர் இவங்க தான் பெரிய ஆட்களை வைப்பாங்க. உதாரணமாக இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நரேந்திர மோடி அவர் தான் பெரிய ஆள். சரியா? இந்தியாவோட முக்கியமான ஆள் யாருன்னா நரேந்திர மோடியோட போட்டோ தான் எல்லாரும் காட்டுவாங்க. சரியா? அதே போல இந்த ஜனாதிபதி ஆட்சி முறை உள்ள நாடுகளில் ஜனாதிபதி தான் நிறைவேற்றுத்துறைக்கு மெயினான ஆளாக இருப்பார். உதாரணம் அமெரிக்கா போன்ற நாடுகளில் டொனால்ட் ட்ரம்ப் போட்டோ தான் காட்டுவாங்க. சரியா? அதே போல இன்னும் சில நாடுகள் இருக்குது. பாராளுமன்ற முறையையும் ஜனாதிபதி முறையையும் கலந்து ஒரு முறையை உருவாக்கியிருப்பாங்க. அந்த முறைகளில் உள்ள நாடுகளில் மெயினாக ஜனாதிபதி தான் கூட இருப்பார். கூட அதிகாரம் அவருக்கு தான் இருக்கும். அந்த வகையில் பிரான்ஸ் போன்ற நாடுகளில் கோல்டிஷ் அப்படிங்கிற ஒரு தளபதி அவர் ஆட்சியாளராக வந்தார். அவர் என்ன செஞ்சார்? இந்த ரெண்டு முறையும் கலந்து ஒரு யாப் எழுதினார். அப்போ அந்த யாப்பை பின்பற்றி தான் 1978ஆம் ஆண்டு யாப்பு எழுதப்பட்டதால இங்க வந்து நிறைவேற்றுத்துறைக்கு பொறுப்பாக மெயினா ஜனாதிபதி இருக்கிறாரு. அதே போல பிரதமர் தலைமையிலான அமைச்சரவையும் இருக்குது. சரியா? இருந்தாலும் ஜனாதிபதிக்கு தான் பவர் கூட. அவர் அதிகாரத்துக்கு கீழே தான் அந்த பிரதமராக இருந்தாலும் சரி, அமைச்சர்களாக இருந்தாலும் சரி வருவாங்க. அப்ப எனவே தான் நாங்க இன்றைக்கு இளங்கட நிறைவேற்றுத்துறையை பத்தி படிக்க போறோம். சரியா? ஓகே. நான் பேசுறது உங்களுக்கு விளங்குதா? கொஞ்ச நாளைக்கு என்ன வீடியோ ஆன் பண்ண இயலாது. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கொள்ளுங்க. நான் ஜஃப்னா போனதுக்கு பிறகு வீடியோலாம் ஆன் பண்ணி அழகாக படிப்பிப்போம். ஆஹ் பேசுகிற விளங்குதா? ஓகே ஓகே. செக் பண்ண வருது இல்லை போல என்ன? ஆஹ் சரி சரி. நான் செட்டிங் என்னன்னு பார்க்குறேன். ஓகே. இதில் என்னன்னு சொன்னால், சரி, இது வந்து மிகவும் இலகுவான ஒரு தலைப்பு. லேசாக விளங்கிக் கொள்ளலாம். ஏன் அப்படின்னு சொன்னா, நாங்க கிட்டத்துல தான் அனுரகுமார திசாநாயக்கங்கிற ஒரு ஜனாதிபதி தேர்வு செய்யப்பட்டது. அவர் எலெக்ஷன்ல வாரத்துக்காக என்ன மேடை மேடையாக ஏறி பேசினது. அதே போல மக்கள் ரணில் தான் வருவாரு, அனுர தான் வருவாருன்னு பேசிக்கொண்டது. கடைசியில ஒரு எதிர்பாராத வெற்றியோட இவர் வரவே மாட்டார்னு நினைச்சு கொண்டிருந்தவங்க என்ன வாயில கை வச்சு ஆச்சரியமாக பார்க்குற அளவுல அனுரகுமார் திசாநாயக்க வெற்றி பெறுறாரு. வெற்றி பெற்று அவர் ஜனாதிபதி போஸ்ட் எடுத்து நிறைய விஷயங்கள் செஞ்சாரு.
என்ன செஞ்சாலும் ஓகே அனுரகுமார் இப்படி செய்கிறாரு, அனுரகுமார் அப்படி செய்கிறாரு, அவர் சொன்ன வாக்குறுதி நிறைவேற்றுறாரு, அவர் இப்படி இந்த விஷயத்த சொன்ன மாதிரி செய்யல, இப்படி பல விஷயங்களை நாங்கள் கடந்த 2 3 வருஷமாக 2 வருஷமாக அவதானிச்சு கொண்டு வரோம். சரியா? அந்த வகையில் நாங்கள் இந்த நோட்ஸை நடைமுறை உதாரணங்களோட கோட்டாபாய ராஜபக்ச ஜனாதிபதியாக இருந்தார், அவருக்கு இருந்த அதிகாரங்கள் என்ன, அவர் கடைசியில் என்ன நடந்துச்சு, அதே போல் அதுக்கு முதல் வந்து மைத்ரிபால சிறிசேன அவர் எப்படி வந்தார், என்ன நடந்துச்சு, அதுக்கு முதல் இருந்த மஹிந்த ராஜபக்சக்கு என்ன நடந்துச்சு, இப்படியான உதாரணங்கள் மூலமாக நாங்கள் என்ன செய்வோம், இந்த யூனிட் நாங்கள் அவசரமாக படிக்க போகிறோம். சரி, இப்போ பாருங்க, ஒவ்வொன்றாக நாங்கள் பார்ப்போம். சரி, இதுல வந்து அரசியலமைப்போட 30வது உறுப்புரைக்கு அமைய அரசிட தலைவராக, அதேபோல் நிறைவேற்றுத்துறையின் தலைவராக, அரசாங்கத்திற தலைவராகவும், முப்படைகளின் சேனாதிபதியாகவும் யாரு ஜனாதிபதி இருப்பாரு. சரியா? இதுல பிள்ளைகள் ஒரு விஷயத்தை நீங்க கவனிக்கணும் என்னன்னா, நாங்க முதலாம் சோல்பரி அரசியல் யாப்புல படிச்ச அது மகா தேசாதிபதி, அதே போல முதலாம் குடியரசு யாப்புல படிச்ச ஜனாதிபதி, அவங்கள்ட்ட வர அதிகாரங்கள்ல பெரும்பாலான விஷயங்கள் இந்த ஜனாதிபதி மிரிக்கும். சரியா? ஆனா அவங்கள்ட்ட இருக்கிற இருந்த அதி என்ன அந்த பர்சன், அதாவது யாரு நம்மட முதலாம் குடியரசு யாப்புல இருந்த ஜனாதிபதியும் இந்த ஜனாதிபதி ஒன்று இல்லை, முற்றிலும் வித்தியாசமான என்ன அதிக அதிகாரம் பொருந்தியவர் தான் இந்த ஜனாதிபதி. அப்ப அந்த அடிப்படையில் இவர் வளமையாக நாங்கள் பார்க்கறது தான் அரசின் தலைவர், நிறைவேற்றுத்துறையின் தலைவர், அரசாங்கத்தின் தலைவர், முப்படையின் தலைவர், தலைவராக இவர் இருப்பாரு. சரியா? அதே போல ஜனாதிபதி மற்றும் அமைச்சரவை என்பவற்றுக்கு இடையில் காணப்படும் தொடர்பின் அடிப்படையிலேயே நிறைவேற்றுத்துறையின் தலைவர் என்ற வகையில் ஜனாதிபதி பதவியின் விசேடத்தன்மை தங்கியுள்ளது. சரியா? அப்ப இவர்தான் அமைச்சரவை அமைச்சரவைக்கும் தலைவராக இருப்பார். சரியா? அந்த வகையில இப்ப ஜனாதிபதின்ற யாரு? சரியா? அவர் வந்து எப்படி தேர்ந்தெடுக்கப்படுறாரு? அவர் வந்து அவருக்கு இருக்கிற பதவிக்காலம் எத்தனை? அவருக்கு இருக்கிற அதிகாரங்கள் என்ன? சட்டத்துறை ரீதியாக அவர் அதிகாரங்கள் என்ன? நிர்வாகத்துறை ரீதியாக அவர் அதிகாரங்கள் என்ன? நீதித்துறை ரீதியாக அவர் அதிகாரங்கள் என்ன? இதைத்தான் நாங்கள் இப்போ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். சரி, இவர் எப்படி தேர்ந்தெடுக்கப்படுறாரு அப்படின்னு நான் பார்த்தோம்னு சொன்னா, மக்களின் நேரடி வாக்கு மூலமே வாக்குகள் மூலமே இவ்வரசியலமைப்பில் ஜனாதிபதி தெரிவு செய்யப்படுகிறார். இத்தெரிவு முறையானது பெரும்பான்மை முறைக்கு உரிய மேலதிக வாக்கினை வெளிப்படுத்தும் முறையினை அடிப்படையாக கொண்டே நடைபெறுகிறது என்பதை அரசியலமைப்பு விதிமுறைகளை ஆய்வு செய்யும் போது தெளிவாக விளங்கிக் கொள்ள முடிகிறது. இத்தேர்தல் முறை தனி அங்கத்தவர் தேர்தல் தொகுதியினை அடிப்படையாக கொண்டு தனி வேட்பாளரை தெரிவு செய்வதை மையமாக கொண்ட தேர்தல் முறையாகும். வாக்காளர் அபேட்சகர்களுக்கு தமது விருப்பினை வெளிப்படுத்துவதற்கான முறை ஒன்று காணப்படுகிறது. இத்தேர்தல் முறையான முதலாவதாக ஆஸ்திரேலியாவின் குயின்ஸ்லாந்து மாநிலத்தில் பயன்படுத்தப்பட்டதோடு 1915ஆம் ஆண்டிலிருந்து 31ஆம் ஆண்டு வரை என்ன அலபாமாவில் பயன்படுத்தப்பட்டது. சமகாலத்தில் லண்டன் நகராட்சியாளர் உட்பட சில நாடுகளில் நகராட்சியாளரை தெரிவு செய்வதற்காக இலங்கையில் ஜனாதிபதியை தெரிவு செய்யவும் இது பயன்படுத்தப்படுகிறது. இலங்கையில் ஜனாதிபதியை தெரிவு செய்வதற்காக இம்முறையினை பிரயோகிப்பதன் மூலம் அரசியலமைப்பை உருவாக்கியவர்களுடைய 2 நோக்கங்கள் காணப்பட்டன. தெரிவாகும் ஜனாதிபதிக்கு வாக்காளரின் உறுதியான பெரும்பான்மையின் உதவி இருத்தல், ஜனாதிபதியை தெரிவு செய்யும் சிறுபான்மை குழுக்களுக்கு அர்த்தமுள்ள வகிபாகம் ஒன்று இருத்தல் என்பதுமாகும். இக்கட்சி இதற்கமே ஜனாதிபதியை தெரிவு செய்த பெரும்பான்மையின் உதவியினை பெற வேண்டும் என உறுதிப்படுத்தப்படுவதற்கு மேலதிகமாக இத்தேர்தல் முறையின் மூலம் வேட்பாளர்கள் தமது அரசியல் கட்சிகளையும் தமக்குரிய இனங்களின் வாக்காளர்களிடம் சென்றும் சிறு கட்சி குழுக்கள் பற்றி கரிசனை கொள்வதனை ஊக்குவிக்கும். உதாரணமாக 1994ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெற்ற வேட்பாளரான திருமதி சந்திரிகா குமாரதுங்க அவர்கள் இலங்கை முஸ்லிம் காங்கிரசின் ஒத்துழைப்பினை பெற்றுக்கொண்டார். இதற்கு மேலதிகமாக இனத்துவ பிரச்சினை தொடர்பிலும் அவர்களின் தலையீடு இலங்கை தமிழர் இந்திய தமிழை பிரதிநிதித்துவம் செய்யும் கட்சிகளின் உதவியை அவர் பெற்றுக்கொண்டார்.
சரியா? அப்ப இது என்ன அப்படின்னு சொன்னா, நீங்க அமெரிக்கால ஜனாதிபதி எடுத்து பாருங்க. யாரு? டொனால்ட் ட்ரம்ப். இவங்க எப்படி தெரிவு செய்யப்படுவாங்கன்னு சொன்னா, மக்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு தேர்தல் கல்லூரிக்கு வாக்களிப்பாங்க. வாக்களிச்சு ஃபர்ஸ்ட்டுக்கு அவங்கள தெரிவு செய்வாங்க. அவங்க ஒரு இடத்துல ஒன்று கூடி ஜனாதிபதிய தெரிவு செய்வாங்க. அப்ப இந்த இடத்துல மக்களால தான் ஜனாதிபதி தெரிவு செய்யப்படுறாரு. ஆனா மறைமுகமான முறையில நடக்கும். ஆனா இலங்கையில அப்படி இல்ல. இது இலங்கையில இருக்கிற ஜனாதிபதி, இந்த இலங்கையில இருக்கிற ஒட்டுமொத்த இலங்கை மக்களால நேரடியாக தெரிவு செய்யப்படுவாரு. சரியா? அப்ப இலங்கையில வந்து உங்களுக்கு தெரியும் ஒராங்கத்தவர் தொகுதி, இராங்கத்தவர் தொகுதி, பலாங்கத்தவர் தொகுதி இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. சோல்பரி அரசியல் யாப்பு போன்ற அந்த காலகட்டங்கள்ல. சரியா? அதேபோல நுணம்பூர்ல. ஆனா, இலங்கையில என்ன நடக்குதுன்னு சொன்னா, சரி அதாவது சோல்பரில. இலங்கையில என்ன நடக்குதுன்னு சொன்னா, இந்த 2ஆம் குடியரசு அரசியல் யாப்புல ஓராங்கத்தவர் தொகுதியாக பிரிச்சு இப்போ மொத்த இலங்கையிலேயும் 22 தேர்தல் தொகுதிகளாக பிரிச்சு என்ன செய்வாங்க அப்படின்னா, அதுல ஆ மொத்த இலங்கை நாட்டிலேயுமே இப்ப சஜித் பிரேமதாச போட்டியிட்டாரு. அதேபோல ரணில் விக்ரமசிங்க போட்டியிட்டாரு. அனுரகுமார போட்டியிட்டாரு. இன்னும் நெறைய பேர் போட்டியிட்டாங்க. இவங்க 3 பேரும் பிரதானமான ஆட்கள். அப்ப மொத்த இலங்கை நாட்டுல இப்ப எங்கட இடத்த எடுங்களேன் நாங்க அம்பாறை மாவட்டம்னு சொன்னாலும், அம்பாறை மாவட்டத்துல திகாமடுல்ல தேர்தல் தொகுதியில நாங்க வந்து இவங்க 3 பேர்ல அடுத்தது இலங்கையில மொத்தமாக எலிமினே யாராவது ஜனாதிபதியில ஒரு ஆளு தான் நாங்க தெரிவு செய்வோம். சரியா? இப்படி இப்ப நீங்க வந்து கண்டியாக இருந்தாலும், நுவரெலியாக இருந்தாலும், எந்த இடத்துல அந்த தேர்தல் மாவட்டத்துல நீங்களும் அந்த 3 பேர்ல ஒரு ஆளுக்கு தான் நீங்க ஓட்ட போடுவீங்க பெரும்பாலும். சரியா? அப்ப இப்படி மொத்த இலங்கையில இருந்தும் என்ன நடக்கும்னு சொன்னா, ஆ ஒராங்கத்த தேர்தல் தொகுதியாக பிரிக்கப்பட்டு, அதில 22 தேர்தல் தொகுதியில இருந்தும் என்ன இருக்கிற மக்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட ஜனாதிபதிக்கு அவங்களோட ஓட்ட பதிவு செய்வாங்க. அப்ப இத நீங்க ஃபர்ஸ்ட்டு தெரிஞ்சு கொள்ளணும். அடுத்தது என்னன்னு சொன்னா, இலங்கையில காணப்பட்ட முறை எப்படின்னா, இது அரைவாசிக்கு மேல் எடுக்கணும். சரியா? இப்ப ஜனாதிபதியா வாரவரு 50 50% மேல் எடுக்கணும். இப்ப அ இப்படியான எந்த முறை இல்லன்னு சொன்னா, எளிய பெரும்பான்மை இல்ல. இப்ப உதாரணமாக என்ன 100 ஒரு வகுப்புல 100 பேர் இருக்கிறாங்க. யாருக்கு அதிக வாக்கு எடுக்கிறாங்களோ, அவங்க தான் மானிட்டர் ஆகுறேன்னு சொன்னா, அதுல அப்ப எத்தன ஒரு ஆள் வந்து ஒரு 3 வேட்பாளர்கள் வந்து போட்டியிடுறாங்க. 3 பேரு மானிட்டருக்கு போட்டியிடுறாங்கன்னு சொன்னா, அதுல ஒரு ஆள் வந்து 40 எடுக்குறாரு. இன்னொரு ஆள் வந்து 30 எடுக்குறாரு. இன்னொரு ஆள் 30 எடுக்குறாரு. அப்ப யார் இங்க கூட? ஏ தான் கூட. ஏ 40 எடுத்து. அப்ப அவர் மானிட்டர் ஆயிட்டு போயிட்டே இருப்பாரு. ஆனா 60 பேர் அவர விரும்பல. சரியா? அதனால அவர் வந்து என்ன செய்றாரு? இந்த இடத்துல ஆட்சிக்கு வாராரு. மானிட்டர் ஆகுறாரு. அந்த முறை இங்க பின்பற்றப்படல. இங்க எப்படின்னு சொன்னா, அவர் வந்து 50% தாண்டணும். 50% 51 எடுக்கணும் அவரு. 50 தாண்டணும். தாண்டினாத்தான் அவரால் என்ன செய்ய இயலும்? ஜனாதிபதியாக வர இயலும். அப்ப இதனால என்ன நடக்கும் தெரியுமா? ஒரு 2, 3 ஜனாதிபதி வந்தாங்கன்னு சொன்னா, அவங்களோட வாக்குகள் வந்து கலைஞ்சிரும். இப்ப பெரும்பான்மை மக்கள் வந்து அ என்ன இப்ப உதாரணமாக அனுரை கொஞ்சம் பேர் போடுவாங்க. சஜித்துக்கு போடுவாங்க. அதேபோல் ரணிலுக்கு போடுவாங்க. இதனால பெரும்பான்மையை மட்டும் வச்சுக்கொண்டு அவரால ஆட்சிக்கு வர இயலாது. அப்ப இப்ப எங்க போகணும்? சிறுபான்மையினர்கள நோக்கி போகணும். அவங்களோட ஆதரவ பெறணும். அப்ப அவங்களும் ஓட்டு போட்டா தான் அந்த 50 தாண்டலாம். எனவே தான் இதுல சொல்றாங்களே இந்த முறைய அவங்க உருவாக்குறதுக்கான நோக்கமாக என்ன இருந்துச்சுன்னு சொன்னா, இவங்க முதலாவது உறுதியான பெரும்பான்மையினர் உதவி இருக்கணும். சரியா? அதாவது 40% பேர் 40 ஓட்ல மானிட்டர் ஆகுறாரு. 60 பேர் வெறுக்குறாங்க. அப்படி இல்லாம 50 பேருக்கு மேல உறுதியான பெரும்பான்மைக்கு மேல இவர விரும்புறாங்கங்கிறத உறுதிப்படுத்தணும். இது முதலாவது நோக்கம். 2வது நோக்கம் என்னன்னு சொன்னா, சிறுபான்மை மக்கள், சிறு கட்சிகள், குழுக்கள் இவங்களையும் வந்து கருத்தில கொள்ளணும். இவங்கள்ட்டயும் தேடி போகணும். அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் இவங்க எடுத்துக்கொண்டாங்க. சரியா? அப்ப அதனால தான் என்ன நடந்துச்சு? ஆம், அதனால தான் என்ன நடந்துச்சுன்னு சொன்னா, மஹிந்த ராஜபக்சேலாம் அவர் ஆட்சிக்கு வர டைம்ல என்ன முஸ்லீம் முஸ்லீம் காங்கிரஸ் அவங்க இவங்க அவங்களோட உதவியும் அவர் பெற்றுக்கொள்வாரு. தமிழ் கட்சிகளோட உதவியும் பெற்றுக்கொள்வார். பெற்றுக்கொண்டு ஆட்சிக்கு வருவாரு. அதேபோல மைத்திரிபால சிறிசேன ஆட்சிக்கு மஹிந்தயை தோற்கடிச்சு ஆட்சிக்கு வாரத்துக்கு முஸ்லிம்கள், சிறுபான்மை மக்கள் மிகப்பெரிய உதவி அவருக்கு செஞ்சாங்க. அதேபோல
ஆனா இவர் நம்மட யாருன்னு சொன்னா கோட்டாபாய ராஜபக்ச வாரத்துக்கு பெரும்பான்மை மக்களோட ஓட்டு 50 தாண்டிட்டு. ஏன்னு சொன்னா சஹ்ரான் என்ன செஞ்சாரு? சஹ்ரானை வச்சு பிளேன் பண்ணி குண்டு வெடிக்க வச்சு இனவாதத்தை பரப்பி அவங்களோட நம்மட என்ன பெரும்பான்மை மக்களுக்கு ஆபத்து அப்படி இப்படிலாம் சொல்லி என்ன உணர்ச்சியை தூண்டி விட்டு 50% மேல அவர் பெரும்பான்மையிலேருந்து அவர் எடுத்தார். அதனால தான் அவர் ஆட்சியை அமைச்சிட்டு ஃபர்ஸ்ட் ஸ்பீச்சில் பேசினாரு. நான் பெரும்பான்மை மக்களோட வாக்குல ஆட்சி வெற்றி பெற்றிருக்கிறேன்னு சொன்னாரு. இந்த வார்த்தையெல்லாம் சொல்லவே கூடாது. பாரபட்சமான வார்த்தைகள். சரியா? அப்படின்னு மறைமுக அர்த்தம் என்ன? என்ன தெரிவு செஞ்சது பெரும்பான்மை மக்கள், சிறுபான்மை மக்கள் உங்களோட இதெல்லாம் கணக்கெடுக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி தான். சரியா? அப்ப இப்படியான ஒரு முறை தான் காணப்படுது. அதெல்லாம் சொல்றாங்க 1994 ஆட்சி அமைச்ச சந்திரிகா பண்டார நாயக்க கூட என்ன முஸ்லீம் காங்கிரஸ்ல உதவியை பெற்றுக்கொண்டு தான் அவன் ஆட்சி அமைச்சாவாம். சரியா? அப்ப ஓகே அதான் சொல்லுது முடிய தொடருவோம். அப்ப இதுதான் ஜனாதிபதி தேர்தல் முறை இலங்கையில். அடுத்த விஷயம் என்னன்னு சொன்னா இந்த இந்த முறையில வந்து ஜனாதிபதியை தெரிவு செய்யக்குள்ள வேட்பாளர்களாகிய எங்களுக்கு ஒரு சிஸ்டம் எப்படின்னா இப்ப 2 பேர் போட்டிடுறாங்க அப்படின்னா என்ன நாங்க ஒரு ஆளை தெரிவு செய்யலாம். 3 பேர் போட்டிடுறாங்க அப்படின்னா எங்களுக்கு ஒரு ஆளை தெரிவு செஞ்சுட்டு எனக்கு இரண்டாவதாக இவர் விருப்பமா இருக்குது அப்படின்ட்டு நாங்கள் நம்பர்ல இவருக்கு முதலாவது விருப்பம் இவருக்கு ரெண்டாவது விருப்பம்ட்டு போடலாம். அதே போல ஒரு 4 பேர் போட்டிடுறாங்கண்டா எனக்கு முதலாவது இவருக்கு விருப்பம், இரண்டாவது இவருக்கு விருப்பம், மூன்றாவது இவருக்கு விருப்பம் அப்படின்னு சொல்லலாம். சரியா? அப்ப இது ஏன் விருப்பு வாக்கு முறை இருக்குது அப்படின்னு சொன்னா ஒருவேளை யாருமே 50 தாண்டல்லண்டா யாருமே 50 தாண்டல் அப்படின்டா இந்த இரண்டாவது விருப்பு வாக்குகள் எண்ணப்பட்டு அவர் 50 தாண்ட வைப்பாங்க. சரியா? இது வந்து இலங்கையில முழு வரலாற்றிலேயே இது பயன்படுத்தப்படல. ஆனா அனுரகுமாரக்கு கடைசியா நடந்த எலெக்ஷன்ல இது பயன்படுத்தப்பட்டுச்சு. சரியா? ஓகே. இப்ப நான் என்ன செய்றேன் அப்படின்னா, வேட்பாளருக்கான தகமைய பார்த்து இந்த வாக்களிப்பு முறை எப்படின்னு நம்ம பார்ப்போம். சரி அப்ப அ இதான் விஷயம். இப்ப வேட்பாளர்களுக்கான தகமைய பாருங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. வந்து இப்ப அனுரகுமார் திசாநாயக்க கடைசியா வந்து ஜனாதிபதியா மாறியிருக்கிறாரு. சரியா? அப்ப அவரு மாறினத்துக்கு முந்தி இப்ப உங்களோட வாப்பா, உங்களோட உம்மாலாம் ஓட் போட்டிருப்பாங்க. நீங்க அத பார்த்திருப்பீங்க. அப்ப அதெல்லாம் இமேஜின் பண்ணுங்க. சரியா? அதெல்லாம் என்ன நான் படிச்சு தரும்போது அத கொஞ்சம் கற்பனை எடுங்க. அதேபோல வேட்பாளர்களோட தகமையை சொல்லும்போது, ஓகே அப்ப இவங்களோட வயசு, அப்ப இவங்க எழும்பினாங்க. அதெல்லாம் கொஞ்சம் என்ன ஒப்பிட்டு, என்ன அசோசியேஷன் பண்ணி படிக்கும்போது, அது நல்ல முறையில் ஞாபகத்துல நிக்கும். அந்த வகையில வேட்பாளர்களுக்கான தகமைகள் அப்படின்னு பார்ப்போம். சரியா? இப்ப நான் வந்து ஜனாதிபதியாக போட்டியிடலாமா? இப்ப இலங்கையில வந்து யார் நினைச்சாலுமே ஜனாதிபதியாக போட்டியிட இயலும். இப்ப சில நாடுகள் இருக்குது. நான் நினைக்கிறேன் இந்த நாடு சரியா ஞாபகம் இல்ல. அவங்கள நாட்டுக்கு நீங்க வெளிநாட்டுக்கு வேலைக்கு போறேன்னு சொன்னா, அவங்க அவங்கள்ட்ட வந்து சில விஷயங்கள் இருக்குதாம். இப்ப அக்கவுண்ட்ல இத்தனை லட்சம் ரூபா காசு இருக்கணும். அதே போல அவர் வந்து தன் நாட்டுல ஜனாதிபதி எலெக்ஷனுக்கு எழும்பியிருக்கணும். அல்லது ஏதோ ஒரு எலெக்ஷனுக்கு எழும்பியிருக்கணும். இப்படி பல என்ன நிபந்தனைகள் இருக்குது. அது இருந்தா அவருக்கு முன்னுரிமை. அதனால என்ன செய்வாங்கன்னா, சில பொடியமார் வேலைக்கு போறவங்க சும்மா ஜனாதிபதி எலெக்ஷனுக்கு எழும்புவாங்க. எழும்பி ஒரு 500 600 ஓட்டு எடுக்கிறதுக்காக எங்கள்ட்ட எல்லாம் வந்து அந்த 2வது விருப்பு வாக்கு எனக்கு போடுங்க. அந்த 3வது விருப்பு வாக்கு எனக்கு போடுங்க. அப்படிலாம் சொல்லுவாங்க. சரியா? அப்ப அந்த வகையில நினைச்ச எல்லாருமே வேட்பாளராக எழும்பலாமா? அப்படின்னு நாங்க பார்த்தோம்னு சொன்னா, அதுதான் முடியாது. சரியா? அ அதுக்கு வந்து சில நிபந்தனைகள் இருக்குது. அந்த தகமைகள் இருக்குது. அந்த தகமைகள் இருந்தா தான் அவரால என்ன செய்யலாம்? அந்த வேட்பாளராக மாறி, அவர் இலங்கையில ஜனாதிபதி எலெக்ஷன் கேட்கலாம். அப்ப முதலாவது தகமை என்னன்னா, அவர் இலங்கை பிரஜையாக இருக்கணும். சரியா? அவரு இலங்கை பிரஜையாக அவர் இருக்கணும். ஆனா 20ஆம் திருத்தத்துல என்ன செஞ்சுக்கிறாங்க? அ நாட்டின் வேறொரு நாட்டின் பிரஜையாக உள்ள இலங்கை பிரஜை ஒருவர் இலங்கை ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட முடியும்னு சொல்லியிருக்கிறாங்க. இது என்ன விஷயம் அப்படின்னா, கோட்டாபாய ராஜபக்ச வந்து
அமெரிக்க சிட்டிசன் அவர் இருக்குன்னு நினைக்கிறேன். இலங்கட சிட்டிசனும் இருக்குது. சரியா? அதே போல அவங்க பிளான் பண்ணாங்க மஹிந்தோட குடும்பம் தங்கட ஃபேமிலி வந்து எப்பவுமே ஆட்சியில் இருக்கிறன்னு நினைச்சாங்க. அப்போ அவங்களோட ஃபேமிலியில் அடுத்ததாக வார ராமலா இருக்கலாம். இன்னும் பல பேர் என்ன செஞ்சாங்கன்னா இந்த இரட்டை பிரஜா உரிமை அமெரிக்காவிலையும் பிரஜா உரிமை இருந்துச்சு. இன்னும் சில நாடுகளில் பிரஜா உரிமை இருந்துச்சு. அப்போ எதிர்காலத்தில் இவங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக இலங்கட ஆரம்ப யாப்புகளில் இருந்துச்சு. எப்படின்னா இங்கே ஜனாதிபதியா வாரண்டா இலங்கை பிரஜையாக நீங்க கட்டாயம் இருக்கணும்னு சொல்லி. ஆனா 20ஆம் திருத்தத்தில் இவர் கோட்டாபய கொண்டு வந்தாரு. அப்ப அவர் வந்து என்ன செஞ்சாருண்டா, இல்ல இல்ல வேற நாட்டு பிரஜையாக இருந்தாலும் பரவாயில்ல. அவரு இலங்கட ஜனாதிபதியாக வர முடியும் அப்படின்னு என்ன செஞ்சாங்க, அதை சேர்த்துக்கொண்டாங்க. 2வது 35 வயசை தாண்டின ஒரு ஆளா இருக்கணும். சரியா? ஏன் அப்படின்னா பல காரணங்கள் இருக்குது. உங்களுக்கு தெரியும் ஒரு மனுஷன் மூளையில ப்ரீஃப்ரண்டல் லோப் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதுதான் சிந்திக்கிறது, முடிவெடுக்கிறது இதுக்கெல்லாம் பொறுப்பு. இது 25 வயசுல தான் முழுசா வளர்ந்த முடியும். அதே போல ஒரு மனுஷன் வந்து ஒரு தலைமைத்துவத்தை எடுக்கிறது, ஒரு நாட்டை பொறுப்பெடுக்கிறது ஒரு அனுபவம் தேவை. அப்ப இதெல்லாம் கருத்துல கொண்டு தான் 35 வயசை தாண்டி இருக்கணும் அப்படின்ட்டு அவங்க வச்சாங்க. ஆனா 19ஆம் திருத்தத்துல மைத்ரிபால சிறிசேன வந்து என்ன செஞ்சாரு அப்படின்னு சொன்னா, அது 30ஆ மாத்தினாரு. 30 வயசா இருந்தாலே ஜனாதிபதி வேட்பாளருக்கு போட்டியிட முடியும்னு சொல்லி, அ அத வந்து 20ஆம் திருத்தத்திலேயும் அப்படியே வச்சிருக்கிறாங்க. இப்ப வரையும் 30 வயசா இருந்தாலே ஜனாதிபதிக்கு வரலாம். அப்ப அனுரையா 50 வயசு தாண்டி தானே அவங்களுக்கெல்லாம். அப்ப அவங்க எல்லாம் அதான் போட்டியிட்டாங்க. அடுத்தது பாருங்க, வாக்காளராக இருப்பதற்கு தேவையான தகுதிகளை பூர்த்தி செய்தவராக இருத்தல். இப்ப நான் வாக்காளராக இருக்கிறேன்னா எனக்கு என்ன தகுதி இருக்கணும்? ஆ எனக்கு ஒரு புத்தி சுவாதீனம் இருக்கணும். எனக்கு வந்து 18 வயசை தாண்டி இருக்கணும். ஆ அப்படியான விஷயங்கள் எல்லாம் அவங்களுக்கு பூர்த்தியாக இருக்கணும். அதேபோல 4வது மக்களால் இரு தடவை ஜனாதிபதி பதவிக்கு தெரிவு செய்யப்படாதவராக இருக்கணும். சரியா? அ அதாவது உதாரணமாக யாரு? அ அனுரகுமார் திசாநாயக்கே வந்து இப்ப அடுத்த முறை எலெக்ஷனுக்கு எழும்புறாருன்னு வைங்களேன். அவர நாங்க தேர்வு செஞ்சு எடுத்துட்டோம். இப்ப 2 தடவ வந்துட்டாரு. 3வது தடவ அவரு கேட்க இயலுமாண்டா? அவரால கேட்க முடியாது. ஆனா மஹிந்த ராஜபக்சே என்ன செஞ்சாரு தெரியுமா? தான் தொடர்ந்து பதவியில் இருக்கணுங்கிறதுக்காக 2010ஆம் ஆண்டு எலெக்ஷன்ல வெற்றி பெற்றாரு. வெற்றி பெற்று ஜனாதிபதியா மாறினாரு. இப்ப 2016ல அடுத்த எலெக்ஷன் நடக்கணும். ஆனா அவர் என்ன செஞ்சாரு, டக்குனு 1 வருஷத்துக்கு முந்தியே அவர் நினைச்சா வந்து என்ன செய்யலாம், போட்டியிடலாம். போட்டியிட்டாரு. போட்டியிட்டு திரும்ப ஜனாதிபதியா வந்தாரு. வந்து 2017ஆம் ஆண்டு தான் அவர் என்ன செய்யணும், இது ஜனாதிபதிக்கு திரும்ப கேட்கணும். ஏன்டா அதுல ஒரு வருஷம் இருக்குது, இதுல ஒரு வருஷம் இருக்குது. ஆனா, தான் பேராசையில 2 வருஷம் முன்னுக்கே 2015ல எலெக்ஷன் நடத்தினாரு. நடத்தினா, அதுல மைத்திரிபாலையும், மஹிந்தையும் அது போட்டி. அப்ப மைத்திரிபால சிறிசேன வெற்றி பெற்றாரு. மஹிந்த தோற்கடிக்கப்பட்டார். சரியா? இதுல என்ன விஷயம் அப்படின்டா, மஹிந்த எப்படி 3வது தரம் வந்தாரு? இங்க 2 தரம் தானே இருக்குது. 3வது தரம் ஒரு ஆள கொண்டு வர இயலாதே! அப்படி நீங்க யோசிக்கலாம். அதுக்கு என்ன காரணம்டா, 18ஆம் திருத்தத்த மஹிந்த ராஜபக்ச கொண்டு வந்தாரு. 2010ஆம் ஆண்டு 2015ஆம் ஆண்டு ஆட்சியில இருக்கக்குள்ள கொண்டு வந்து, அதுல 2 தடவைக்கு மேலயும் ஒரு ஜனாதிபதி பதவியில இருக்க முடியும் அப்படின்ற அந்த யாப்போட விதியையே அவர் மாத்தினாரு. பாருங்க ஜனாதிபதியோட பவர பார்த்தீங்களா? அவர் நெனச்சா தொடர்ந்து ஆட்சிக்கு வரலாம். தான் தொடர்ந்து எந்த ஃபேமிலி நான் இருக்கலாம்ங்கிறதுக்கு ஏத்த மாதிரி யாப்போட விதிய கூட மாத்து இயலுமாக இந்த ஜனாதிபதிக்கு வந்து 2ஆம் குடியரசு யாப்புல பவர் இருந்துச்சு. அ அந்த ஒரு விஷயம். அடுத்தது வந்து குற்றப்பிரணை மூலம் பதவி அகற்றப்படாதவராக இருக்க வேண்டும். இப்ப இந்த ஜனாதிபதி புடிக்கலன்னு சொல்லி குற்றப்பிரணை கொண்டு வந்து பதவிய இவர விட்டு நீக்கிட்டாங்கன்னு சொன்னா, அவர் திரும்ப வர இயலாது. ஆனா அப்படி நீக்குறது கஷ்டம். இதுவரைக்கும் யாருமே அப்படி நீக்கப்படல. ஆ 6வது பாருங்க கோட்டாபய ராஜபக்சே கூட அவர் எவ்வளோ பிழை செஞ்சும், அந்த அங்க இருக்கிற எம்பிமாருக்கு அவர நீக்க ஆசை இருந்தும், ஆனா குற்றப்பிரணை மூலம் அவர நீக்க முடியல. கடைசியில மக்கள் தான் அடிச்சு தொரத்தி விட்டாங்க. அந்த அளவுக்கு குற்றப்பிரணைங்கிறது ஒரு கஷ்டம். ஜனாதிபதி நிற்க இயலாது. அதாவது ஒரு சர்வாதிகாரி மாதிரி அவர் வந்தாருன்னா, இனி 5 வருஷத்துக்கு அவரே இருப்பாரு. அடுத்து தேர்தல் இடாப்பில் தனது பெயரை பதிவு செய்திருத்தல். சரியா? அப்ப இவ்வளோ விஷயங்களும் தான் அவருக்கான தகமைகள். சரி. இப்ப இவர் வாக்களிப்பு முறை. எப்படி இவர நாங்க வாக்களிக்கிற அந்த முறை என்ன? அப்படின்னு சொன்னா, இப்ப நான் சொல்றேனே, நான் எப்படி வாக்களிச்சேன்னு சொல்றேனே. இப்ப எனக்கு வந்து
இப்போ அனுரகுமார் திசாநாயக்க அவருக்கு தான் வாக்களிக்க விருப்பமாக இருந்துச்சு. ஆனால் கொஞ்சம் தேடி பார்த்த வகையில் வீட்டாக்கள் அந்த ஆக்கள் சொல்கிற கதையெல்லாம் கேட்டு என்ன செஞ்சாங்கன்னா ரணில் விக்ரம் சிங் அவருக்கே போடுவோம் அப்படின்றத நான் போனேன். போய் அவருக்கு தான் போட்டேன். முதலாவது ஓட்டை வந்து ரணிலுக்கு போட்டேன். இரண்டாவது நம்பரை வந்து அனுரைக்கு நான் எழுதினேன். மூணாவது நம்பரை வந்து எங்களோட வீட்டில் எங்களோட ஊரில் ஒரு தெரிஞ்ச ஒரு ஆள் உண்டு. அவர்கிட்ட தெரிஞ்ச ஒரு ஆளுக்கு போட சொன்னார். சரியா? மைந்த ஆள் தான் போல. அப்போ அவருக்கு நான் அதை போட்டு விட்டேன். சரியா? அப்போ எனக்கு முதலாவது விருப்பம் ரணிலுக்கு, ரெண்டாவது விருப்பம் அனுராய்க்கு, மூணாவது விருப்பம் வந்து அந்த சொந்தக்கார ஒரு ஆளுக்கு, நான் அவருக்கு தெரிஞ்ச ஒரு ஆளுக்கு நான் போட்டு விட்டேன். சரியா? அப்போ போட்டு விட்டதுக்கு பிறகு என்ன நடந்துச்சு? என் வாக்கெல்லாம் எண்ணினாங்க. என்ன முதலாவது வாக்கு ரணிலுக்கு. அப்போ ஃபுல்லாக எண்ணி பார்த்தா அங்கே யாருமே 50 தாண்டல. அப்போ இரண்டாவது வாக்கு எண்ண வேண்டிய நிலைமை வந்துச்சு. அவ என்ன செஞ்சாங்க? லீடிங்கில் இருக்கிற அனுரகுமாரையும் சஜித்தையும் எடுத்துட்டு ம என்ன சஜித்தா ரணிலா சஜித்னு நினைக்கிறேன். அவங்கள எடுத்துட்டு மற்ற எல்லாருமே போட்டியை விட்டு கழிச்சு விட்டாங்க. கழிச்சிட்டு அவங்களுக்கு அவங்கள்ட்ட 2ஆம் நம்பர் வாக்கெல்லாம் எடுத்தாங்க. எடுத்து எண்ணி பார்க்கும்பா எந்த ஓட்டு வந்து எடுக்கப்பட்டிக்கும். எடுத்து அது அனுரைக்கு சேர்க்கப்பட்டிக்கும். 2 அனுரை தானே போட்டு. அப்படி சேர்த்து என்ன செஞ்சாங்கண்டா பார்க்கும்போது அனுர 50 தாண்டி வெற்றி பெற்றாரு. அப்ப இதுதான் அந்த முறை. பாருங்க. மேற்படி தகமைகளை கொண்டு ஒருவர் என்ன செய்வாரு? தனிமாற்று வாக்கு அடிப்படை ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்படுவார். இலங்கை முழுவதும் ஒரு தேர்தல் தொகுதி, ஒரு மாவட்டமாக கருதப்பட்டு ஜனாதிபதி தேர்ந்தெடுக்கப்படுவார். அதாவது இலங்கை ஃபுல்லாவே ஒரு தேர்தல் தொகுதியா மாற்றப்படும். சரியா? நான் ஏற்கனவே உங்களுக்கு 22 தேர்தல் தொகுதி சொல்லியிருந்தேன். அது வந்து பாராளுமன்ற எலெக்ஷனுக்கு. இங்க வந்து முழு இலங்கையுமே ஒரு தேர்தல் தொகுதி. எல்லா மக்களும் ஓட் போறது அந்த 3 பேருக்கு. அந்த ஜனாதிபதியாக எலிமின அவ்வளோ பேருக்கும் தான். சரியா? தன்னை மாவட்டத்தில் எளிமையினவருக்கு நான் ஜனாதிபதி எலெக்ஷனுக்கு போடணும் அப்படிலாம் இல்லை. மொத்த இலங்கையுமே ஒரு தேர்தல் மாவட்டமாக பிரிக்கப்பட்டு அதில் என்ன செய்வாங்க? எல்லா மக்களுமே குறிப்பிட்ட சில மனிதர்களுக்கு விரும்பினவங்களுக்கு ஓட் போடுவாங்க. அந்த வகையில் 2 வேட்பாளராக இருந்தால் ஒருவருக்கு வாக்களிக்கணும். 3 வேட்பாளராக இருந்த விரும்பின 2 பேருக்கு, 3 பேராக இருந்தால் என்ன செய்யணும்? விரும்பின 3 பேருக்கு நாங்கள் எங்களோட வாக்கு அளிக்க முடியும். இதில் எப்படின்னா கட்டாயம் இல்லை. உதாரணமாக நான் நினைக்கிறேன் எனக்கு அனுரைக்கு மட்டும் மட்டும் போட்டால் போதும் அப்படின்னு சொல்லி விருப்புவாக நான் பயன்படுத்த மாட்டேன் அப்படின்டா நான் அனுரைக்கு மட்டும் புள்ளடி போட்டு வந்துட்டே இருப்பேன். ஆனால் இல்லை நான் விருப்புவாக பயன்படுத்த போகிறேன்னா அது எந்த சாய்ஸ். நான் என்ன செய்வேன்? எனக்கு விரும்பின கட்சி திசை காட்டின்னு சொன்னால் அதுக்கு ஒரு புள்ளடையே போடுவேன். போட்டுட்டு திசை காட்டிக்குள்ள என்ன செய்வேன்? போட்டுட்டு அனுரைக்கு உண்டு. அதே போல மற்றவங்களுக்கு 2 என்ன ரணிலுக்கு 2 3வது வந்து இவர் சஜித்துக்கு அப்படின்னு நான் என் விருப்பு வாக்கு போடுவேன். சரியா? இப்படிதான் அந்த வாக்களிக்கிற சிஸ்டம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்பதான் எனக்கு கிட்டத்தட்ட எலெக்ஷன் நடந்துச்சு. அதே போல இப்ப வெற்றியாளரை தெரிவு செய்தல். வெற்றியாளரை எப்படி தெரிவு செய்யறது அப்படின்னு சொன்னா பாருங்க. இலங்கையை பொறுத்தவரை ஒரு ஜனாதிபதி தேர்தல் வெற்றியாளர் தெரிவு செய்தல் என்பது ஒரு சிக்கலான கர்மமாகும். சில வேளைகளில் வாக்கு கணிப்புகளை பல தடவை மேற்கொள்ள வேண்டி வரும். வெற்றியாளரை தெரிவு செய்ய பின்வரும் படிமுறைகள் மேற்கொள்ளப்படும். சரியா? அப்ப நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னது தான். என்ன என்ன நடந்துச்சு இப்போ நம்மளோட கடைசியாக நடந்த எலெக்ஷனில் எல்லா மக்களுமே ஓட் போட்டாங்க. ஓட் போட்டுட்டு அதை எண்ணுறாங்க. அனுர முதலாவது வாராரு. இரண்டாவது வந்து சஜித் வாராரு. மூணாவது ரணில் வாராரு. சரியா? ஆனா ஓகே அனுர முதலாவது வந்துட்டாரு. எனவே அனுர தான் வின் அப்படின்னு சொல்ல இயலாது. ஏன்னா நாங்கள் இங்கே பயன்படுத்துகிற முறை அது இல்லை. சரியா? இங்கே வந்து தனிமாற்று வாக்குமுறை மூலமாக நாங்கள் என்ன செய்கிறோம்? இந்த உறுதியான அறுதி பெரும்பான்மை வரணும். 50% தாண்டணும். தாண்டினாத்தான் 50 தாண்டி அவர் ஃபெஸ்ட்டுக்கு வரணும். சரியா? அப்ப அப்படி ஒரு விஷயம் இருக்குது. அதனால பார்த்தா அனூர் 50 தாண்டல. 49 48 அவருக்கு இருந்துச்சு. இப்ப என்ன செஞ்சாங்க? முதன் முறையாக ஆ, இரண்டாவது என்ன இரண்டாவது இலக்கங்களை கருத்தில் கொண்டாங்க. அப்ப என்ன செஞ்சாங்க? திரும்ப இப்ப உதாரணமா எப்படி சொல்ல போனா 5 பேர் போட்டியிட்டிருக்கிறாங்க. 5 பேருக்கும் மக்கள் வாக்களிச்சுப்பாங்க தானே. இப்ப ஏ பி சி டி இ எஃப் 5 பேர் இருக்கிறாங்கன்னு வைங்களேன். ஆஹ் சரியா? 5 பேர் இருக்கிறாங்க. இப்ப இப்ப ஏ சரியா? அதே போல பி சி டி 4 பேர் இருக்கிறாங்கன்னு வைங்களேன். இப்ப இந்த ஏக்கு வந்து நிறைய பேர் ஓட் போட்டிப்பாங்க. இந்த பிக்கு வந்து நிறைய பேர் ஓட் போட்டிப்பாங்க. இந்த சிக்கு நிறைய பேர் ஓட் போட்டிப்பாங்க. டிக்கு நிறைய பேர் ஓட் போட்டிப்பாங்க. இப்போ என்ன நடக்கும்டா 2வது முறை என்றா
சரி, இந்த ஏபின்னு ஃபர்ஸ்ட்டுக்கு செகண்டுக்கு இருக்கிறாங்க. எனவே இந்த சிஐயும் டிஐயும் எப்படியும் ஜனாதிபதி வர போறது இல்லையே. அப்போ போட்டி விட்டு கழிச்சிருவாங்க. கழிச்சாலும் இவன்ட ஓட் லிஸ்ட்டை வந்து திரும்ப எடுப்பாங்க. ஏன் எடுப்பாங்கண்டா, இந்த ஓட் லிஸ்ட்ல முதலாவது இவனுக்கு போட்டிருக்கிறாங்க, இரண்டாவது வேற யாருக்கும் போட்டிப்பாங்க தானே. அதை யாருக்குன்னு பார்க்கறதுக்காக இந்த ஓட் லிஸ்ட் எல்லாம் எடுத்து எண்ண ஆரம்பிப்பாங்க. அப்படிதான் இப்ப கடைசியா நடந்த எலெக்ஷன்ல நடந்துச்சு. அப்படி நடக்கும்போது அனுர் என்ன செஞ்சிட்டாரு, 50 தாண்டிட்டாரு, ஜனாதிபதியா மாறிட்டாரு. சரியா? அப்ப இத பாருங்க. ஜனாதிபதி தேர்தல் செல்லுபடியான மொத்த வாக்குகளில் அரைவாசிக்கு மேல் வாக்கினை பெற்ற ஒருவரை ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்படுவார். எனினும் முதற்கணிப்பில் எவர் அறுதி பெரும்பான்மையை பெறாவிட்டால் இரண்டாம் கணிப்பு மேற்கொள்ளப்படும். அங்கு விருப்பு வாக்குகள் எண்ணப்படுவதற்காக அதிக கூடுதலான வாக்குகள் பெற்ற முதலாம் இரண்டாம் வேட்பாளர்களை தவிர ஏனைய வேட்பாளர் போட்டியிலிருந்து நீக்கப்பட்டு அவர்கள் முதல் வாக்குப்பத்திரத்தில் இடம்பெறும் இரண்டாவது விருப்பு போட்டியில் தொடர்ந்து தரித்திருக்கும் முதலிரு வேட்பாளர்களுள் எவருக்கு வழங்கப்படுமோ அவ்வாக்கு அவருக்கு வழங்கப்பட்டதாக கருதப்படும். நான் சொன்னது இரண்டாவது கணிப்பிலும் என்ன என்ன நடந்துட்டு ரெண்டு பேரும் சம வாக்குகள் பெற்றுட்டாங்க அப்படின்னா மூணாவது வாக்கு திரும்ப எண்ணப்படும். எண்ணப்பட்டு அதில் என்ன செய்வாங்க, ஒரு ஆள் தெரிவு செய்யப்படுவாங்க. அதுலேயும் சமனாகிட்டாங்கண்டா கடைசியில் என்ன செய்வாங்கண்டா ஒரு திருவுள்ள சீட்டு மூலம் அப்படின்னு அந்த தலையா பூ டொஸ் போடுற அப்படி டொஸ் போட்டு என்ன செய்வாங்கண்டா ஜனாதிபதியை தேர்ந்தெடுப்பாங்க. ஆனால் இந்த மூணாவது லெவலுக்குலாம் இன்னும் போகல. சரியா? ரெண்டாவது லெவலோட நின்றுடுது. அப்போ இதைத்தான் சொல்லுவாங்க எஸ்டிவி முறை அப்படின்னு. அப்போ இந்த முறை அடிப்படையில் எல்லா எலெக்ஷனும் நடந்திருக்குது. ஆனால் எங்கேயுமே இரண்டாவது சுற்றுக்கு வந்ததே இல்லை. கடைசியாக நடந்த 2024 எலெக்ஷனில் தான் இரண்டாவது சுற்றுக்கு வந்து அதில் அனுரகுமார திசாநாயக்க ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்படுறாரு. சரியா? அப்போ இந்த எலெக்ஷன் முறை விளங்கிட்டா? செக் பண்ணதில் ஏலான்னு நினைக்கிறேன். ஓகே, விலங்காடி நாளைக்கு ஒரு விளங்கப்படுத்தி விடுறேன். இதில் இப்போ பதவி பிரமாணம், பதவி காலம், பதவி நீடிப்புங்கிற விஷயம் நான் பார்க்க வேண்டியிருக்குது. சரி, இவர்கிட்ட இவர்கிட்ட ஃபர்ஸ்ட்டுக்கு இவர்கிட்ட பதவிக்காலம் வந்து 5 வருஷம். ஆரம்பங்கள் காலங்களில் 6 வருஷமா இருந்துச்சு. சரியா? ஆனால் இந்த 19ஆம் திருத்தத்தில் மைத்திரிபால சிறிசேன அதை 5ஆ குறைச்சாரு. அப்போ 5 வருடங்கள், இப்போ வரைக்கும் 5 வருடங்கள் தான் ஒரு ஜனாதிபதியோட பதவிக்காலம். அப்போ இவர பதவிக்காலத்தில் இருக்கிறவங்க நீக்க இயலாது. சரியா? ஆனால் குற்றப்பெருணை மூலம் இவரை நீக்க இயலும். ஆனால் அது சரியான கஷ்டம். அப்போ அதை வந்து தெரிஞ்சு கொள்ளுங்க. சரியா? அதே போல ஜனாதிபதி நினைச்சா அவரு ஒரு 4 வருஷம் முடிஞ்ச டைம்ல என்ன 5 வருஷம் முடியத்தான் அவர் அடுத்த எலெக்ஷனுக்கு அறிவிக்கணும், அனுமதி கொடுக்கணும்னு இல்லை. இப்போ ஒரு 4 வருஷம் முடிஞ்சிட்டு சொன்னாலே அடுத்த எலெக்ஷனுக்கு அவரு என்ன நடத்துங்கன்னு சொல்லலாம். உதாரணமா மஹிந்த ராஜபக்ச 5 வருஷம் 6 வருஷம் இருக்கணும், 5 வருஷம் முடிய அடுத்த ஜனாதிபதி எலெக்ஷனுக்கு போட்டாரு. அத மாதிரி. சரியா? அதே போல பார்த்தீங்கன்னு சொன்னா ஆஹ் பதவியில் கருதப்படும். மீண்டும் அவர் தெரிவு செய்யப்பட்டால் பதவி பிரமாணம் செய்தல். இப்ப அவர் உதாரணமா என்ன, ஆஹ் உதாரணமா நான் வந்து 6 வருஷம் இருக்கணும், 5 வருஷம் முடிய ஜனாதிபதி எலெக்ஷனை விட்டுட்டேன், நடத்த சொல்லிட்டேன். நடத்த சொன்ன உடனே இப்ப என்ன நடந்துட்டு இப்ப திரும்ப அடுத்த 6 வருஷத்துக்கு தான் நான் இருக்கணும். என் பழைய 1 வருஷத்தை சேர்த்து 7 வருஷத்துக்குலாம் இருக்க இயலாது. சரியா? அப்ப அந்த விஷயம் இருக்கணும். அதே போல என்ன, ஜெயா ஜெயவர்தன சந்ததிய பண்டாரநாயக மஹிந்த ராஜபக்ச ஜனாதிபதிகள் தமது முதற் தவணைக் காலம் முழுமையாக முடியும் முன் அடுத்த தவணைக்கால தேர்தலை நடத்தியமை குறிப்பிடத்தக்கதாகும். ஜனாதிபதியின் பதவிக்காலம் முடிவடைய உள்ள ஒரு மாதத்திற்கு குறையாமலும் 2 மாதத்திற்கு மேற்படாமலும் உள்ள கால எல்லைக்குள் ஜனாதிபதி தேர்தல் நடாத்தப்படுதல் வேண்டும். ஜனாதிபதியின் பதவிக்காலத்தை தேர்தலின்றி மீண்டும் 5 ஆண்டுகள் நீடிக்க வேண்டுமாயின் பாராளுமன்றத்தில் மொத்த உறுப்பினர்களின் 3/2 பெரும்பான்மை மக்கள் தீர்ப்பு அவசியம். சரியா? இப்போ வந்து என்னன்னு சொன்னா இவர் ஜனாதிபதி பதவிக்காலம் முடிகிறது ஒரு மாசத்துக்குள்ள. சரியா? உள்ளேயும் 2 மாசத்துக்கு மேற்படாமையும் அடுத்த ஜனாதிபதி எலெக்ஷன் நடந்துடணும். நடந்து அதில் ஒரு ஆள் தெரிவு செய்யப்பட்டு வந்துடணும். அப்பதான் இவர் போய் முடிய டக்குன்னு அடுத்த ஜனாதிபதி வரலாம். அதே போல ஒரு ஜனாதிபதி நினைக்கிறாரு, நம்ம திரும்ப எலெக்ஷன் வைக்காம தொடர்ந்து அடுத்த 5 வருஷத்துக்கும் இருப்போம் அப்படின்னு நினைக்கிறாரு. அதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு என்னன்னு சொன்னா அந்த பாராளுமன்றத்தில் 3/2 பெரும்பான்மை அதை அங்கீகரிக்கணும். அதோட மக்கள் தீர்ப்புக்கு விடணும், ஆமா நான் இருக்கவா இல்லையான்னு சொல்லி. மக்கள் எல்லாரும் சேர்ந்து நீ இருங்கன்னு சொன்னா அவர் அடுத்த 5 வருஷத்துக்கும் பதவியில இருக்கலாம். இது ஜேஆர் ஜெயவர்தனா வந்து இப்படி இருந்தாருன்னு நினைக்கிறேன். சரியா? ஓகே, கிளாஸை முடிச்சுக்கொள்வோம். அடுத்த பாடங்கள்ல இவர பதவி போனா எப்படி,
அதை நிரப்பிக் கொள்றது, இவர சட்டத்துறை, நிர்வாகத்துறை, நீதித்துறை அதிகாரம் என்ன, இதெல்லாம் படிப்போம். கிளாஸ் வந்து 20 கிளாஸ்னு தானே சொன்னேன். ஆனால் நான் வந்து இப்போ ஒரு 40 நிமிஷத்தில் முடிக்கிறதால வளமையா உங்களுக்கு நான் 22 கிளாஸ் அப்படி செய்வேன். சரியா? ஒன்றும் யோசிக்க வேணாம். இந்த கிளாஸ் விளங்கிட்டான்னு குரூப்பில் போடுங்க. விளங்காத பகுதிகள் என்னென்று குரூப்பில் போட்டு விடுங்க. நான் வாய்ஸில் அதை விளங்கப்படுத்தி விடுறேன். உங்களுக்கு ஓகே, கிளாஸை முடிச்சு கொள்ளும்.